ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வீட்டில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஏம்மா? ஆமாங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல்? மீன் குழம்பு. மீன் குழம்பு. ஆமாம், மத்தி மீன் வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வந்து இங்கே பாருங்க, மீனை கழுவு சொன்னேன். ஏம்மா கழுவ மாட்டேன்ட்டீங்க? எனக்கு அதுக்கு நல்ல கழுவு வராது. கழுவு வராது. எங்கள் அம்மாவுக்கு மீன் வந்து செய்வாங்க, ஆனால் கழுவ மாட்டாங்க. யாராவது கழுவி கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கும் நல்லா இதை தெரியாது, கழுவ தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, 1 கிலோ மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வச்சிட்டோம். நல்லா முழுசா அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம். ஏமா? இதுக்கு அம்மா ஸ்டைலில் வைக்க போறாங்க. அம்மா சூப்பராக வைப்பாங்க. ஏமா? எப்படி செய்யறான்னு பார்த்தலாமா? இப்போ வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 1 கிலோ வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இல்லை பாதி எடுத்து நம்ம வறுக்கிறதுக்கு அதை நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள், என்னென்ன போட போகிறோன்னு பாருங்கள். அம்மா இப்படி செய்யலான்னு பார்க்குறாங்க. அம்மா இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை? மல்லி ஒவ்வொன்றா போடுங்க. இப்போ வந்து பச்சையாக தான் அரைக்கிறீங்க. அம்மா பச்சையாக இருக்கு. சரிம்மா, எல்லாம் நீங்களே சொல்லிடுங்க. மல்லி, ஜீரகம், மிளகு, அப்புறம் பூண்டு கொஞ்சம், வரமிளகா பல்லு, அப்புறம் இது வரமிளகாய் 2 தடவை. காரம் போதுமாம்மா? வரமிளகா காரம் பத்தாம போயிட போகுது. சரியா போகும். பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சரி, ஓகே. எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்காங்க. ஆமாம், நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இருக்கும் அம்மா வைக்கிறது. நான் வைக்கிறது வந்து கெட்டியாக வைப்பேன், நாகர்கோவில் ஸ்டைலில் வைப்பேன் நான். அம்மா வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் வைக்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏமா? இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, நான் அம்மா மட்டும்தான். ஆமாம், அதனால எங்கள் சௌரியத்துக்கு செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ தக்காளி எவ்வளோ போடுறீங்கம்மா? 2 பழம் போடுறேன். போதுமா? சரி, குழம்பு விட்டுனா வைக்கிறதுனால ஒன்று சேர்த்து. சரிம்மா. புளியும் ஊற்றுவீங்களம்மா? புளி விட்டு. சரி, இப்போ 2 போட்டுக்கலாம். சரி, உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்க. புளி ஊற்றுறதுனால பார்த்து போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டிருக்காங்க. இப்போ அதை அரைச்சி எடுத்துடலாமா? கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அதுக்குள்ளாரியே. இப்போ தேங்காய் இதில் போடுறோம். மிளகாய் அரைக்கூடாது, அதனால தேங்காய் போடுறோம். தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. ஆனால் கொஞ்சமாக போடணும். 1/2 கிலோ மீனுன்னா இப்போ 1/2 மூடி தேங்காயில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போட்டிருக்காங்க. தேங்காய் கம்மியாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறையா வைக்கக்கூடாது, மதன்னு இருக்கும். இப்போ வெங்காயம் சரிம்மா. அப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். அதை வந்து நைஸாக அரைச்சிட்டிங்களாம்மா? இது வந்து நைஸாக. அதாவது நைஸாக அரைச்சா தான் குழம்பு. ஆமாம், வரமல்லி போட்டிருக்கிறதுனால நைஸாக வரமல்லி. சரிம்மா. இப்போ வந்து சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நீ போட்டு அரைச்சிட வேண்டியது. சரி, 1க்கு 2 அரைச்சிக்கிறதா? நைஸாக அரைக்கூடாது. அப்படி வெங்காயம் 1 பாதியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். சரி, ஓகே. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சரிம்மா. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டாங்க. கடுகு, எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க, நல்லா இருக்கும். நிறைய ஊற்றினாக்க இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சரி, தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் தான் ஆமாம், அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம். அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். எல்லாம் நல்லா வதங்கட்டும். போட மறந்துட்டேன். ஒரு 2-3 தான் போடணும். சரிம்மா. அது பொரிஞ்சோன்னா முதலே போட்டிருக்கோணும். நீங்கள் போடுங்க, அம்மா மறந்துட்டாங்க. அவ்வளோதான். அடுத்தது மிளகு ஊற்றுறேன். அரைச்சது அரைச்சி வச்சுருக்காங்க. அது இப்படி நைஸாக அரைக்கணும். ஊற்றுறேன். இப்போ அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சு. புளி வந்து ஒரு லெமன் சைஸில் கரைச்சி வச்சுருக்காங்க அம்மா. இருங்க காட்டுங்கம்மா. ஒரு லெமன் சைஸில் கரைச்சி வச்சுருக்காங்க. புளி கொஞ்சம் நல்லா ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடணும்.
கலக்கி விட்டு ஆ மூடி வச்சிடணும். நல்லா கொதி வந்தோடனே ஆ அப்புறம் தான் மீன் போடணும். மீன் போட்டால் ஒரே கொதி. ஒரு கொதியில் வெந்துருமாம்மா? நான்லாம் ஸ்டார்டிங்லேயே மீனை போட்டுருவோம்மா. அப்படியெல்லாம் போடணும். அந்த ஊர்ல அப்படி தான் செய்வாங்க. அந்த மீன் வேறு, அது அப்போவே பிடிச்சிட்டு வர்றது கடலில். சரி சரி. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வெளியே அங்கேருந்து லோடு வந்து ஆ மீன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆ அதனால உனக்கு கசகசனா. அதனால நம்ம வந்து மீனை வந்து ஒரு கொதி வந்தோன்னா போட்டுக்கோணும். ஆமாம். மத்தி மீனெல்லாம் ஒரே கொதி. சரி சரி. தண்ணி போதுமாம்மா? கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தண்ணியாட்டம் தான் இது. நல்லா இருக்குங்களம்மா தண்ணி ஆட்ட வச்சா? அது ஸ்டைலில் இருக்குங்கள? இது இந்த அளவுக்கு இருக்குதுல்ல. ஆ சரிம்மா. புளிப்பெல்லாம் சரியாக்குதான்னு பாரு. உப்பு கரைஞ்சிருச்சாம்மா? கரை அடி உப்பு உப்பு இருக்குதே. கரையணுமா? உப்பு கரையணும் கொஞ்சம். 2 நிமிஷம் ஆகட்டும். காரமெல்லாம் இருக்குதா? காரம் இருக்குது, புளிப்பும் இருக்குது. உப்பு மட்டும் கரையணும். கார் பத்தலைன்னா பாருங்க அம்மா வந்து இருங்கம்மா, நீங்கள் வந்து குழம்பு வச்சுட்டீங்க, அது கொதிச்சிட்டு இருக்குது. மிளகா அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து வறுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். மீன் வறுக்கறதுக்கு. ஆமாம். அதுக்கு வந்து சீரகம். ஆமாம் போடுங்க. என்ன ஒரு ஸ்பூன் போடுங்க. அம்மா வந்து மசாலா தூள் தான் போட்டு வறுப்பாங்க, மீன் மசாலா. நான் வந்து இப்படி தான் வறுப்பேன், பொரிப்பேன் மீனுக்கு. குருமிளகு போதுமா? ஒரு ஸ்பூன் கண்டி போதும். அப்புறம் வெள்ளைப்பூண்டு ஒரு கட்டை. ஆமாம் இதுவும் போடணும். கருவேப்பிலை தலை கொஞ்சம். இது கழுவி இதில் போட்டுட்டு இப்போ மீனுக்கு வறுவலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறது இல்லை. அவ்வளோதான். இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாமா? சரிங்களா? இங்கே வருங்க. இப்படி குறப்பாக அரைச்சா போதும். போடுங்கம்மா. மீன் குழம்பு அம்மா ஸ்டைலு, வறுவல் என் ஸ்டைலு. ஆமாம். ஆ 2 பேரும் சேர்ந்து. சூப்பராக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கணும். இதை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்கம்மா. மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள். போடுங்க. போட்டுருங்கம்மா. சரியா. அப்புறம் உப்பு தேவையான அளவு போடுங்க. மஞ்சத்தூள் இங்கே இருக்கு பாருங்க, மிக்ஸி மேலே வச்சுருக்கேன் பாருங்க. போதும். உப்பு போடுங்கம்மா, தேவையான அளவு போடுங்க. போடுங்க மச்சி. பரட்டி விட்டுருங்கம்மா. அவ்வளோதான், பரட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்மா. நீங்கள் மீன் வறுவல் பொடி போடுறத விட இது மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். சாப்பிட்ருக்கேன்ல, நான் செஞ்சு கொடுப்பேன்ல உங்களுக்கு. எங்கள் அம்மா அதிகமாக மீன் குழம்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் எடுத்து செஞ்சேன்னா வந்து சாப்பிடுவாங்க. ஏம்மா? ஆமாம், மீன் குழம்பு செய்வாங்க, ஆனால் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. சும்மா சும்மா எடுக்க மாட்டாங்க, எப்பாவது ஒரு நாள் தான் எடுப்பாங்க மீன். ஏம்மா உண்மை தானே? ஆமாம், நான் தான் சொல்கிறேன்னு இல்லை, கழுவு தெரியாது. ஆமாம், அதனாலேயே மெயினாக எடுக்க மாட்டாங்க. மீனே எடுக்க மாட்டேன். ஆமாம், கழுவி கொடுத்தாங்கன்னா ஆனால் பிடிக்கும். அம்மாவுக்கு மீன் குழம்பு பிடிக்கும், ஆனால் எப்பாவது ஒரு நாள் தான் எடுப்பாங்க. நீ அடிக்க ஒருக்க எடுத்துடலாம். ஏம்மா? சரி, கழுவி கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம். சரி சரி, நல்லா பெரட்டி விட்டுருங்கம்மா. அவ்வளோதாம்மா. பெரட்டி தட்டத்தில் வச்சுருங்கம்மா. காரம் போதுமா? போதும்மா, காரமெல்லாம் போதும். தட்டத்தில் வச்சுருங்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்கா? இந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே குழம்பு வச்சு முடிச்சிடலாம். குழம்பு கொதிச்சிருச்சாம்மா? குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மீன் போடணும்மா. சரி, ஓகே. அம்மா குழம்பு வச்சு டேஸ்ட் பார்த்துடலாமாம்மா? சூப்பராக கொதிக்குதாம்மா, கலர்ஃபுல்லாக இருக்குதும்மா, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். அருமையாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் போடணுமா? உப்பு கொஞ்சம் பத்தல, கொஞ்சம் போதுமா? மீனை போடலாம். சரி. மீன் ஆனால் இது ஒரு கொதியிலேயே எடுத்துருவாங்க. சரி,
இப்போ உப்பு போல பிடிக்கணும் இல்லைம்மா, உப்பு பிடிக்கணும் இல்லை மீனில். கொதின்னா போதும், சரி. கசகசன்னு போயிடுவேன், எடுத்து சாப்பிட முடியாது. குஞ்சாக இருக்குது இல்லை, சின்னதாக குட்டியும். எங்கள் ஆப்பில் குழம்பெல்லாம் இறங்குறமா, காய் கொடுங்கம்மா, ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்கம்மா. எங்கள் அம்மா காய் ஓட்டாலும் உடஞ்சிடும், கத்திரிக்காய் ஓட்டாலும் உடஞ்சிடும், கறி ஓட்டாலும் உடஞ்சிடும். இப்போ மீனையும் பார்த்து கலக்குது. நல்லா சூப்பராக இருக்குமா, பிடிச்சதுன்னா. சரி, இப்போ மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துடலாமா? ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். மல்லித்தலை உள்ள. சரி, அதுக்குள்ள இன்னொரு டேஸ்ட்டை பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கணும். யாரெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் ஸ்டைலில். இதே மாதிரி பண்ணி பாருங்க. ஆமாம், இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆமாம், எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு தெரியும். தெரியும். ஆமாம், நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்க. சரி, சரிம்மா. அடுத்தது நீ பொரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஓ, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் குழம்பு. சரி, இதை ஒரு பவுலில் ஊற்றுங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். என்னம்மா? ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆமாம், இப்போ டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். இருங்க, நான் உங்களுக்கு ஒரு பவுல் ஊற்றுறேன். இதில் ஊற்றுங்க, போதும். இப்போ அம்மா நீங்களும் டேஸ்ட் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்பூன் எடுத்துக்கலாம். சூடாக தான் இருக்குது. அப்போ ஆறட்டுமா, நம்ம அதுக்குள்ளார மீனை பொரிச்சிடலாம். ஏம்மா? ஆமாம், மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ சரி, இதை தூக்கி அங்கே வச்சுட்டு தோசை கலவைங்கம்மா. மீனை பொரிச்சு எடுத்துருவோம். தோசைக்கல்ல என்னம்மா வச்சுருக்கீங்க? எல்லாம் தோசை சுடுவாங்க, நீங்கள் என்னம்மா பண்ணியிருக்கீங்க? கேஸ் அடுப்பு கடியில் வச்சு பழுத்த மிளகாய் எல்லாம் பரமிளகாய் பண்ணிடுவேன். சரி சரி, நல்ல ஐடியாவாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. இது இப்படி தள்ளி சரிம்மா, சூட்லேயே காஞ்சிடும்ல. சரிம்மா, சரி, ஓகே. எண்ணெய் ஊற்றுங்க, மீனை பொரிச்சு எடுத்துடலாம். ஊற்றுங்கம்மா, நிறையவே ஊற்றுங்க கொஞ்சம், அப்போ தானே பொரியும். இப்போ அப்படியே எடுத்து தோசைக்கல்ல வச்சிட வேண்டியதுதான். ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே வச்சிடலாமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வைக்க வேண்டியதுதான். எங்கள் அம்மாவுக்கு மீன் பொரிச்சு கொடுக்குறேன் நான். எனக்கு எண்ணெய்க்குள்ளே போட்டு தான் பார்ப்பேன். ஆமாம், எண்ணெய் நிறைய வேஸ்ட் ஆயிடும். இப்படி நம்ம பொரிச்சோம்னா எண்ணெயும் சேவ் ஆகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு மிச்சமாகாது, கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ பொரிக்கிட்டு நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம், தட்டில் வச்சிடலாம். எடுத்துட்டு நம்ம மற்றதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் கரெக்டாக இருக்கா அம்மா? வெளியில் போயிட்டாங்க அம்மா. இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு மறுபடியும் மீன் பொரிச்சதை எடுத்து வச்சிடலாம். சரி, எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா பொரியுது. இங்கே பாருங்கள், மீனெல்லாம் நமக்கு பொரிச்சு எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஜீரக மிளகு, வெள்ளை பூண்டு, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். இது மட்டுமே தான். நல்லா சுட சுட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க.
மீன் வறுவல். வாங்க கொண்டு வாங்கம்மா மல்லித்தலைய. சீக்கிரம் கொண்டு வாங்க. இதில் கொஞ்சம் தூவுங்க, இதில் கொஞ்சம் தூவுங்க. இங்கே பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராக வந்துருச்சு. அம்மா இப்போ சாப்பிட்டு பார்த்தரலாமா? ஓகே சரி காட்டுங்க. சுவையான மீன் வறுவல், மீன் குழம்பு. இங்கே பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அம்மா செஞ்ச மாதிரி. சரி ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்த்தலாமாம்மா? ஓகே சரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக ஆசைமா இந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. இந்த மாதிரி முழுசாக எடுத்து இப்படி சாப்பிடணும் ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் 2ஆக கட் பண்ணி போட்டு செய்ய சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பாருங்கள் சாப்பிட தெரியுமாம்மா? ஓ சரி ஓகே சாப்பிடுங்க. எப்படி இருக்குமா குழம்பு? சூப்பராக இருக்கு. நீ மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்கா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அம்மா சாப்பிட்டாங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கனவுமா எனக்கு இந்த மாதிரி சாப்பிடணும். வாங்க இந்த மாதிரி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கும் போது 2ஆக வெட்டி போட்டுருவோம். அதனால சாப்பிட முடியாது. ஆமாம் அதே மாதிரி நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்தோமா எப்படி வருது? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குதுமா. குழம்பு டேஸ்ட்டாக இருந்துருக்குதுமா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.